வெல்கம் பேக் டு வயலண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வயலண்ட் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு பொருளை ஆனி அமாவாசை அன்று தொட்டாலே போதும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீராத குடும்ப பிரச்சனையும் தீரும். ஸோ அது என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலில் வரக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக கேளுங்க. மற்றும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. ஸோ இனிமேட்டு கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படும் என்றால் கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. வருகின்ற 25/6/2025 ஆடி அமாவாசை பிறக்கின்றது. இந்த ஆனி அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் தொட்டு மட்டும் வச்சாலே போதும். அதாவது தொட்டாலே போதும் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மற்றும் குடும்ப பிரச்சனை எப்பேற்பட்ட குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலுமே இப்போ கொஞ்ச நாளாகவே எங்களோட குடும்பத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. தொடர்ந்து மருத்துவ செலவு ஏற்பட்டுருக்கு. தொடர்ந்து கடன் மேலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை போயிட்டுருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல சுமூகமான சூழ்நிலை போகலை. ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டுருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆனி அமாவாசை அன்று இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அதுக்கான பலனை பார்த்திங்கன்னா நீங்கள் சில நாட்கள்லேயே உணருவீங்க. அப்படி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்போது அமாவாசை தினத்தினாலே எல்லாருமே அவங்களோட வீட்டில் அவங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு கண்டிப்பாக அவங்களுக்கான படையெல்லாம் போட்டு எல்லோரும் வழிபாடு செய்வீங்க. அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய படையல் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு, அதாவது முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா படையல் போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா வெளியில் காகத்திற்கு, அதாவது ஆனி அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்ம காகத்திற்கு உணவு வைக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு. அதோடு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பொருளையும் அதற்கூட நீங்கள் சேர்த்து உங்களுடைய கையால் எடுத்து நீங்கள் தொட்டு அதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த படையல் கூட சேர்த்து காகத்துக்கு நீங்கள் படைக்கணும். அந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு கிராம்பு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த படையல் சாப்பாடு கொண்டு போய்ட்டு நீங்கள் வெளியில் வைக்கும் பொழுது அந்த ஒரே ஒரு கிராம்பையும் எடுத்து உங்களுடைய கையால், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் படையல் போடுறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு பொதுவாக ஆண்கள் தான் வழிபாடு செய்வாங்க. அப்படி செய்யக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அந்த படையலை கொண்டுட்டு போயிட்டு வைக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு கிராம்பை மட்டும் நீங்கள் வச்சு கொண்டு போயிட்டு நீங்கள் காகத்திற்கு படையல் நீங்கள் வச்சுருங்க. அதாவது காகத்திற்கு உணவு நீங்கள் வச்சுருங்க. இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும்னு கேட்டிங்கன்னா, தீராத கடன் பிரச்சனை மற்றும் குடும்ப சூழ்நிலையில் எப்பேற்பட்ட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் அது எல்லாமே தீரும். எதற்காக இந்த ஒரு வழிபாட்டு முறை, இந்த ஒரு பூஜை முறையை பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆனி அமாவாசை என்று செய்யணும்னு கேட்டிங்க, பொதுவாக கிராம்பிற்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது பணம் பற்றாக்குறையினால் கடன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா அந்த பணத்தை வசீகரம், அதாவது ஈர்க்கக்கூடிய சக்தி கிராம்பிற்கு இருந்துகிட்ருக்கு. அதை நம்ம குறிப்பிட்டு இந்த அமாவாசை தினத்தில் படையல் உணவோடு நம்ம வைக்கும் பொழுது அந்த படையல் உணவே பார்த்திங்கன்னா நம்ம காகத்திற்கு, அதாவது முன்னோர்களுக்கு கொடுக்கறதா அர்த்தம். அப்படி அந்த உணவோடு நம்ம வைக்கக்கூடிய அந்த கிராம்பும் நம்ம சேர்த்து வைக்கிறதுனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் பார்த்திங்கன்னா நீங்கும். மற்றும் முன்னோர்கள் அதாவது காகங்கள் அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டால் நம்ம முன்னோர்களுக்கே அந்த சாப்பாடு எடுத்துக்கிறதா எப்போவுமே நம்ம அதிகமாக நினச்சிட்ருப்போம். ஸோ அப்படி அவங்க அந்த கிராம்பு கலந்த அந்த உணவு அவங்க எடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம், கடன் பிரச்சனை, கெட்ட சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா நீக்கிட்டு நமக்கான நல்ல நேரங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் மற்றும் நம்மளுடைய கடன் தீர்றதுக்கான எல்லா நல்ல சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் கூட. கண்டிப்பாக ஆனி அமாவாசை என்று வருகின்ற 25/6/2025 யாரெல்லாம் பூஜை செய்து வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இதை செய்த சில நாட்களே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக தெரியும். மற்றும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கான நல்ல வழிகள், கடன் உங்களை அடைக்கிறதுக்கான பணவரவும் உங்களுக்கு பெருகிட்டுருக்கும். இதே மாதிரி தான் குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுவுமே இதே வழிபாட்டு முறையை நீங்கள் அது கூட சேர்த்து நீங்கள் வைக்கும்பொழுது, நிச்சயமாக கிராமம் சேர்த்து நீங்கள் வைக்கும்பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட நேரங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்னோர்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நமக்கான நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே சுமூகமாக தீர்றதுக்கு ஆசையும் வழங்குவதாக ஒரு ஐதீகம் இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க.
வருகின்ற 25/6/2025 ஆனி அமாவாசையை தவற விடவே விடாதீங்க. மற்றும் இந்த ஒரு நாளில் பூஜை செய்ய, அதாவது பழக்கம் இல்லாதவர்கள், இந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் இது மாதிரி செய்ய மாட்டோம் மேடம் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக காகத்திற்கு உங்களுடைய கையால் தண்ணீர், அதாவது நீங்கள் எப்போவுமே வந்து தண்ணி வைக்காதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா, அன்றைய ஒரு நாள் ஒரு சின்ன பவுலில் தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அதில் வந்து ஒரு கிராம்பு நீங்கள் போட்டு நீங்கள் அன்றைய தினத்தில் உங்களோட வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியிலையோ வந்து ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி வந்து வச்சுருங்க. இதை நீங்கள் செஞ்சாலே போதும். அதற்கான பலன், அந்த அமாவாசையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், உங்களுடைய முன்னோர்களோட ஆசி எல்லாமே கிடைச்சு உங்களுக்கு கடன் பிரச்சனை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலையில் நல்லபடியாக முன்னேற்றத்தோடு வந்து இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தவற விடவே விடாதீங்க இந்த ஒரு நாளை. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். மற்றும் இந்த தகவல் உங்களை சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணவும் மறக்கவே மறக்காதீங்க. நன்றி.